Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் 14 நாட்கள் இருக்குது. எதுக்குன்னா IBPS PO மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. இன்னும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரலன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 10 டேஸ் பிஃபோர் வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா இன்றைக்கி சண்டே IBPSக்கு ஹாலிடே. IBPSக்கு ஹாலிடே அன்றைக்கி நமக்கு ரிசல்ட் விட மாட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வெட்னஸ்டே வரைக்கும். வெட்னஸ்டேக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். மோஸ்ட் ப்ராபபிளி டியூஸ்டே வந்துடும். அப்படி தள்ளி போனால் வெட்னஸ்டே வரையும் போயிடும். அதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் IBPS PO ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வெப்சைட்டில் போய்ட்டு IBPS.inல ரெஃபரன்ஸ் பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம். பிபி இன்க்ரீஸ் ஆகிடும். அண்டு டெலகிராம் குரூப்பில் லேட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் லிங்க் கொடுத்து அதில் போய்ட்டு உட்காந்துட்டு வேணாம். அது எல்லாமே உங்களே படிக்க விடாமல் பண்ணுறதுக்கான சூழ்ச்சிகள் தான். நிறையா ஆஸ்பிரண்ட்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. பழைய ஆஸ்பிரண்ட்ஸு புது ஆஸ்பிரண்ட்ஸை படிக்க விடக்கூடாதுன்ட்டு காம்படிஷன் கம்மி பண்ண இது மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ராப்பில் விழ வேண்டாம். நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ரிசல்ட் வந்த உடனே நான் என்னுடைய TN Bankers டெலகிராம் குரூப்பில் லிங்கை போட்டு வரேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை பார்த்து நிறைய பேர் பயப்படுவீங்க. பட் பயப்படுற அளவுக்கு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இது பெரிய சப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லலாம். பட் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதாவது நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க 80-20 பிரின்சிபல். அதாவது நீங்கள் 100 யூனிட் சிலபஸ்னால் அதில் 20 யூனிட் தான் திருப்பி கேட்பான் 80% கொஷினில். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்டு என்னது புக் பேக் கொஷின் படிச்சுட்டு போய் ஸ்கூலில் பாஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்மார்ட் மெத்தடு. இந்த 14 டேஸ்க்கு நம்ம அப்படி படித்தா மட்டும்தான் செட் ஆகும். ரெகுலராக படிச்சுருக்கவங்களுக்கு ஓகே. புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒழுங்காக படிக்காமல் அரைங்குறையுமே படித்து வச்சுருக்கவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எப்படி அது ஸ்பிரிட்டப் பண்ணி படிக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த 80-20 பிரின்சிபலில் 20% ஆஃப் த சிலபஸ் 80% ஆஃப் த கொஸ்டினை கவர் பண்ணுன்னு சொன்னல, அது என்னென்னா பேங்கிங்கும் ஸ்கீம்ஸ் தான். இந்த மாதிரி PO எக்ஸாமில் பேங்கிங் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலே பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் தான் அதிகமான கொஷின் உங்களுக்கு கொஷின் கவர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டராக இருந்தால் இந்த சோர்ஸில் இல்லைனா அடா இல்லைனா ஆலிபோர்டில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் கைட்லி நீங்கள் இந்த சோர்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருங்க. குவிஸ் நிறையா போட்டுப்பாங்க. அண்டு நிறைய கேப்சூல்ஸை பேட்டி பார்த்துட்டு போங்க. நீங்கள் படித்தது 1க்கு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு போங்க. ரிப்பீட் ரிவிஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம TN Bankers குரூப்பில் ஸ்கீம்ஸும் பேங்கிங்கும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸை பாருங்கள். இன்னையிலேருந்து வீடியோ ரெகுலராக வரும். இப்போ பேங்கிங் ஸ்கீம் பார்ட் 2 இன்றைக்கி ஈவினிங் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பேங்கிங் இனிமேல் கண்டினியூ ஆகிடும். இந்த மாதிரி இந்த 2 சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு நம்ம 10 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். மீதி இருக்கிற சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு ஒரு 8-10 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுலேருந்து கொஸ்டினே 20க்கு மேலே வரும். நம்ம படித்து ஸ்டாட்டிக்கு நம்ம படிக்காத நியூஸ் கொஞ்சம் வரும். நம்ம படித்ததில் மறந்துடும். சில கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு மினிமம் 10 மார்க் நம்ம இந்த 2 டாப்பிக்கும் படிச்சுட்டு போகிறதுனால ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அதர் டாபிக் வச்சு 8லேருந்து 10 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 18 மார்க்ன்றது 20 மார்க்ன்றது ரொம்ப சூப்பரான ஸ்கோரு இந்த PO எக்ஸாம் பொறுத்தவரையும். அதுவும் லாஸ்ட் 14 டேஸில் படித்து நீங்கள் இந்த பேங்கிங்கும் ஸ்கீம்ஸும் எங்கே போய் படிக்கணும்னா, நம்ம TN Bankers குரூப்பு அப்படி இல்லைனா TN Bankers சேனலில் கொடுக்குறல வீடியோ, அந்த வீடியோக்கான PDF 2 டேஸ் கழித்து வீடியோ ரிலீஸ் பண்ணி நான் PDF குரூப்பில் கொடுக்குறேன். அதாவது பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன் இல்லையா, அந்த பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த PDFை கொண்டு நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். அது ஸ்மார்ட் கீயை பேஸ் பண்ணி அதுலேருந்து என்ன நியூஸு என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி டைப் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா அஃபேர்ஸ் கிளவோட Q&A PDF இருக்கும். அந்த Q&A PDF டாபிக் வைஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ
இது வந்து இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும். சரி சார், இந்த 2 சப்ஜெக்ட் இங்கே படித்தாச்சு. ரிமைனிங் டாபிக் இருக்குல்ல, அது எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் டாப்பிக்கை நீங்கள் ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல் அப்படி இல்லை அடா மந்த்லி கேப்சூல், எக்ஸாம் கேப்சூல் இப்போ ரிலீஸ் ஆச்சு பிஓக்கு. அது வந்து டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்துக்கலாம் ரிமைனிங் டாபிக்ஸ் ஃபுல்லாமே. சரி வாங்க, எப்படி என்ன டாபிக் படிக்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம். இதை பாருங்கள், ஸ்கீம்ஸும் பேங்கிங்கும் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் குரூப்பில் நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு போய் நீங்கள் ஸ்மார்ட் கிடாவிலையோ அஃபர்ஸ் லெவல்லையோ எதில் நீங்கள் படிக்கிறீங்களோ அதில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நானும் பிடிஎஃப் கொடுப்பேன், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் படிக்க. ரிமைனிங் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நேஷ்னல் நியூஸும் இன்டர்நேஷ்னல் நியூஸும் ஸ்டேட் நியூஸும் கூட ஸ்டாட்டிக்கோடு படிச்சுக்கோங்க. நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக நீங்கள் இப்போ இந்த 14 டேஸில் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அண்டு நேட்டோட கண்ட்ரீஸில் ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கு 2 கண்ட்ரீஸு எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் படிக்கும்போது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றது படிச்சுக்கோங்க. அடிஷ்னலாக அந்த ஸ்டாட்டிக்கும் இன்டர்நேஷ்னல் படிக்கும்போது படிச்சுக்கணும். ஸோ நேஷ்னல் படிக்கும்போதும் நேஷ்னல் நியூஸில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஆந்திராவில் புதுசாக கேபிட்டல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆந்திராவோட கவர்னர் யாருன்னு கேட்பாங்க கொஷனில். அப்போ நீங்கள் அந்த ஸ்டாட்டிக்கும் நீங்கள் அந்த நியூஸோடு சேர்த்து படிச்சுக்கணும். சரி சார், இப்போ இந்த கொஷினெல்லாம் இந்த டாப்பிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக தரவாக படிக்க சொல்லியிருக்கீங்க. சரி, ரிமைனிங் டாப்பிக்கெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்னல அடா கேப்சூல் அண்டு ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல். அந்த ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூல் டேபிள் போட்டு கொடுப்பாங்க, மந்த் வைஸ் பிடிஎஃப்ல டேபிள் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடா கேப்சூலில் ஒரு சில டாபிக் டேபிள் இருக்கும், ஒரு சில டாபிக் கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டேபிள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஆம்பிஷியஸ் பாபா மந்த்லி கேப்சூல் இப்போது யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2-3 நாளில் இவங்க கேப்சூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் கேப்சூல். ஸோ உங்கள் இந்த 2 சோர்ஸில் ரிமைனிங் டாபிக் படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்ன டாபிக் படிக்கணும்னா ரேங்கிங் படிங்க. ரேங்கிங்கில் முதல்ல எப்படி படிக்கணும்னா டே 1 ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு ரேங்க்கை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டை, அண்டு டாப் யார், தென் இந்தியாவோட ரேங்க்கு ஃபஸ்ட் டைம் படிச்சிருங்க. ஒரு 5 நாள் 3 நாள் கழித்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் படிச்சிருங்க. திருப்பி லாஸ்ட் 5 டேஸில் ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அப்போ டாப் 5 படிச்சுக்கோங்க. நமக்கு தேவையான டேட்டாவே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது படிச்சிடணும். அப்போ டே 1 இதை படிக்கிறீங்க. டே 2 என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 2, டே 2, டே 3 ஸ்போர்ட்ஸு. இந்த நான் ரவுண்ட் பண்ணக்கூடிய டாப்பிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கணும். இது வந்து டே 2, டே 3 ஸ்போர்ட்ஸ் படிச்சுட்டு 3வது நாள் சப்மிட் படிங்க, டே 4. 4வது நாள் டிஃபென்ஸு, 5வது நாள் டிஃபென்ஸு, 6வது நாள் சயின்ஸ் அண்ட் டெக்கு, 7வது நாள் இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்டு. ஏன் 7வது நாள்னால் நான் அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் நான் கொடுத்துட்டு அந்த ஷார்ட்கட்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் டே 7 படிங்க. இப்போ உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து ரேங்கிங்கும் அப்பாயின்மெண்ட்டும் ஸ்போர்ட்ஸும் தான். இதுவும் முக்கியம்தான். இதெல்லாம் ஒரு கொஷின் வரும். இதெல்லாம் டபுள் கொஷின் ட்ரிபிள் கொஷின் வரும். அப்பாயின்மெண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் நியூஸும் 2 கொஷின் 3 கொஷின் வரும். சயின்ஸ் அண்ட் டெக்கும் அது மாதிரி நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ இது டே 7. இப்போ 14 நாளில் 7 நாள் போச்சிங்களா. மீதி இருக்கக்கூடிய என்ன டாபிக் பெண்டிங் இருக்குன்னா அவார்ட் டாபிக் பெண்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் அவார்ட் டாப்பிக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா அவார்டு அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக் தான். அப்போ டே 8 அதை வச்சுக்கலாம். அண்டு இப்போ இந்த ரேங்கிங் படிக்க சொன்னோம் இல்லையா, இதை வந்து இன்பிட்வீனில் டே 9 வச்சுக்கலாம். இன்னொரு டைம் ரேங்கிங்கை இந்த டாப் 3 டே 9 டே 9லேயும் இதை வச்சுக்கலாம். இப்போ 9 நாள் போச்சு. மீதி இருக்கக்கூடிய 5 நாள், மீதி இருக்கக்கூடிய இந்த 5 டேஸ் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக ஆல்ரெடி படித்த நியூஸு ப்ளஸ்ஸு நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்குங்க பாருங்கள். இந்த அக்ரிமெண்ட்டு, புக்ஸ் அண்ட் ஆத்தரு, இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆர்பிச்சரிஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த 5 நாளில் சேர்த்து சும்மா லைட்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி டே 1, டே 2, டே 9 வரையும் படிச்சிங்க இல்லையா, அதோட ரிவிஷன் இது டெய்லியே படிக்கணும். நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, ஸ்கீமு, பேங்கிங் நான் வீடியோ கொடுக்க ரெகுலராக படிச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கிறவங்களா இருந்தாலும் அது மந்த்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக அலோகேட் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா நமக்கு ஒரே நிமிஷம் ஆஸ்பிரண்ட்ஸ் பென் ஒர்க்காக போயிடுச்சு. நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள்
ரெகுலராகவும் படிக்கணும். இது நேஷ்னல் ஸ்டேட்டு பேங்கிங்கு ஸ்கீம்ஸு ரெகுலராகவும் படிக்கணும். அதே சமயம் என்ன பண்ணணும், இந்த டெய்லி ஒன் டாபிக் படிச்சுட்டு வரணும். லாஸ்ட் 5 days எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும். அண்டு நீங்கள் அந்த படிக்காத இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆர்பிச்சரிஸ் அண்டு இந்த என்னது அக்ரிமெண்ட்டு, புக்ஸ் அண்ட் ஆத்தர் இதெல்லாம் சேர்த்து சும்மா லைட்டாக பார்த்துக்கணும். இப்படி பார்க்குற பட்சத்தில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. அதாவது 14 days நீங்கள் ரெகுலராக படித்தவங்களுக்கு ஈக்குவலாக வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமான டாபிக் டெப்த்தாக படித்தாச்சு, ஸ்கீம்ஸு, பேங்கிங் எல்லாம். மீதி டாபிக் எல்லாம் கேப்சூலில் படித்தாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 18 மார்க்கை எடுக்கக்கூடிய வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 14 நாளில் அதிகபட்சமான டைமை சிஏக்கு மட்டுமே கொடுத்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. நம்ம ஆப்டிக்கும் ரீசனிங்க்கும் டைம் அலோகேட் பண்ணணும். அந்த டைமை எப்படி அலோகேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காலையில் நான் ஆப்டிக்கும் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், PO லெவலில் எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு. இப்போ ஒரு 10 செட்ஸு ஆட் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். இந்த நாள் பூரா சேர்த்து ஒரு 10லேருந்து ஒரு 12 செட்டு ஆட் லெவல் டிஏ சால்வ் பண்ணுங்கள். அந்த டிஏயை நம்மளால் கிராக் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் நமக்கு விஷயமே தவிர, நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக போடுறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம டிஏயை டீகோட் பண்ணி கிராக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி தான் ரீசனிங்லேயும் இன்புட் அவுட்புட்டை கிராக் பண்ணணும், கோடிங் டீகோடிங்கை கிராக் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிக் கொடுத்த அந்த கோடட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் 3-4 டாபிக் கேட்பாங்க. அதுலேருந்து 10 கொஸ்டின் ஃபஸ்ட் அட்டம் பண்ணணும். இன்புட் அவுட்புட்டாக கோடிங் டீகோடிங்கை எது கேட்டிருக்காரோ அதை கிராக் பண்ணி அதை அட்டம் பண்ணணும். 1-2 பஸ்ஸில் அட்டம் பண்ணணும். டேட்டா சஃபிஷியன்சி அதை அட்டன் பண்ணணும். எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஹிந்தி சேனலில் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா இங்கிலீஷ் சேனல் எதனா கிடைச்சா எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் மட்டும் கிடையாது, நிறைய சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் டிஏயை எப்படி கிராக் பண்ணணுன்றதுக்கும் ரீசனிங்க்கும் நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ டைம் அலோகேஷன் எப்படி கொடுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் ஒரு 45 minutes ஆப்டிக்கு. இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, மிஸ்ஸிங் டிஏ தரமாக இருக்கும். அது 20 minutes அந்த வீடியோ. நீங்கள் ஒரு 20 minutes ட்ரை பண்ணுறீங்க. ஸோ 20 minutes வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு டைம் அந்த செம்ம ட்ரை பண்ணுறது 10 minutes ஆகும், 1/2 hour ஆகும். நீங்கள் வேறு ஒரு செட்டு கூட ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நான் 6 செட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 6 செட்டு கொடுப்பேன். ராங் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் லெவலில் எப்படி ராங் நம்பர் இருக்குன்ட்டு. ஸோ 45 minutes பார்க்குறீங்களா, ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுங்க. சும்மா ரெஸ்ட் எடுங்க. திருப்பி ஒரு 15 minutes சிஏ, இப்போ நான் சொன்னேன்ல அந்த டாப்பிக்கில் எடுத்து ஒரு 3-4 பாட்டை பிரிச்சுக்காங்க. அந்த சிஏ ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்ன்றதை அதை பிரித்து அது பாருங்கள். திருப்பி ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுங்க. திருப்பி ஒரு 45 minutes என்ன பண்ணுறீங்கன்னா, ரீசனிங்கில் இந்த கோடிங் டீகோடிங், இன்புட் அவுட்புட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பும் சிஏ, திருப்பும் ஆப்டி, திருப்பும் ரீசனிங், திருப்பும் சிஏ. இதுக்கு நடுவில் எங்கேயாச்சும் ஒரு இங்கிலீஷு, ஒரு டிஸ்கிரிப்டிவ் செஷனை பூத்துட்ருங்க. ஒரு 3 செஷன் கண்டினியூவாக 45 போயிடுச்சுன்னா ஒரு 20 minutes பவர் நாப் எடுங்க. அப்படி இல்லைன்னா 1 hour என்ன பண்ணுறீங்கன்னா, டீப் ஸ்லீப் போயிருங்க. 1 to 1.5 hour டீப் ஸ்லீப் போயிருங்க. இப்போ காலையில் ஒரு மார்னிங் பர்சன் இருந்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 9 மணி வரையும் 3 செஷன் முடிங்க. இதே நீங்கள் மார்னிங் பர்சன் இல்லை, லேட் மார்னிங் பர்சன்னா ஒரு 9:30லேருந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 12 மணி வரையும் 3 செஷன் முடிங்க. 12-12:30 வரையும் படிங்க. அப்புறம் சாப்பிட்டு ஒரு 1.5 hour தூங்கிட்டு திருப்பி 3 மணிக்கு ஒரு செஷன் ஆரம்பித்து 3 மணிக்கு ஆரம்பிக்க முடியுமானா ஆரம்பிக்க முடியாது. 4:30க்கு ஆரம்பித்து ஒரு 6:30 மணி வரைக்கும் கொண்டு போங்க. திருப்பி ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரையும் ஒரு செஷனை கொண்டு போங்க நைட் பர்சனுக்கு. மார்னிங் பர்சன் இந்த 8 to 12க்கு பதிலாக காலையில் 6 to 9 இந்த செஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 மணி நேரம் படிங்க, ஒரு மணி நேரம் தூங்குங்க, 3 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் தூங்குங்க. இதுக்கு நடுவில் ஒரு செக்ஷன் ஆப்டி, ஒரு செக்ஷன் சிஏ, ஒரு செக்ஷன் ரீசனிங், ஒரு செக்ஷன் சிஏ, ஒரு செக்ஷன் டிஸ்கிரிப்டிவ், ஒரு செக்ஷன் சிஏ. இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஒரே செக்ஷனில் நீங்கள் படிச்சுட்டு போனால் நீங்களாம் பாஸ் பண்ண முடியாது. அண்ட் சிஏ மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ். ஆப்டி ரீசனிங் தான் நீங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய எக்ஸாம் ஃபேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமே தவிர, இந்த சிஏலாம் இந்த 2-3 எக்ஸாமோடு முடிஞ்சிடும். மிஞ்சி போனால் எஃப்சிஏ எக்ஸாம், எஸ்பிஐபி வரை யூஸ் ஆகும். நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ தான் பிகினர், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுங்களா இல்லையானலாம் தெரியுமா தெரியாது.
நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் ஆப்ட் ரீசனிங் தேவை, ஃபியூச்சர் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ட் ரீசனிங் தேவை. அதனால் எல்லா செக்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சிஏ அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும், பட் ஆனாலும் இன்பிட்வீனில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஆப்டியை பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் செட்ஸ் முக்கியம் இல்லை, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தரமாக இருக்கணும், அந்த கொஸ்டினை கிராக் பண்ண கற்றுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஆப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது. ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி ஆப்டிக் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஆஸ்பிரண்ட்ஸ், நம்மளுடைய குட்டி பையன் சர்வேஷ் அவருக்கு வந்து நவம்பர் 24 பிறந்த நாள். அதுக்குள்ளே நம்ம சேனலில் 2K ரீச் ஆகிட்டோம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ 1.7K இருக்காங்க. நம்ம 2K செலிப்ரேஷன்ஸ் அதோடு சேர்த்து நம்ம சர்வேஷ் குட்டிக்கு பிறந்தநாளை கொண்டாடிடலாம். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக, நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நான் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த சப்ஜெக்டில் நீ வரக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாத்துலையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் தான், நிறைய பேர் வீக்காக இருக்கிற கொஷின் தான், நான் உங்களை அதை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன் 2K செலிப்ரேஷன் முன்னிட்டு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நீங்கள் இதை மேக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.